Hi, welcome to Infinite Creation. நெத்திலி மீன் முருங்கைக்காய் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு. நார்மலாக நம்ம மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்ப்போம், மாங்காய், வெள்ளை மிளகாய் இதெல்லாம் சேர்ப்போம். இது மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் மட்டும் நிறைய சேர்க்குறேன். அதிக அளவில் முருங்கைக்காய் சேர்த்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு, நல்ல காரசாரமான ஒரு மீன் குழம்பு. இதில் நான் மாங்காய் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தக்காளி, வெள்ளை மிளகா, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்க்குறேன். ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் தேங்காய் சேர்க்கலை, ஜஸ்ட் முருங்கைக்காயும் தக்காளியும் மீனும் தான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். பட் தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட், இந்த சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நான் 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இதை துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். நான் இடையில அதை கீறி விடலை, முழு துண்டாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி. இது கோ நெத்திலி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சால மீன் சைஸுக்கு இருக்கும் இந்த நெத்திலி. இது எப்போவுமே கிடைக்காது, சில நேரங்களில் தான் இந்த மீன் கிடைக்கும். ஸோ எல்லாமே நறுக்கி எடுத்தாச்சு. மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளை பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன், சின்ன சைஸுங்கிறதால 5 எடுத்திருக்கேன். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் சூடாயாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் கொஞ்சம் பொரியிற டைமில் ஒரு 7-8 பூண்டு இதை நல்லா தட்டி சேர்க்கலாம். நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தட்டி சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் தட்டி சேர்க்குறேன். ரொம்ப பேஸ்டாக வேண்டாம், லைட்டாக க்ரஷ் பண்ணால் போதும். இதோட நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் பூண்டு மட்டும்தான் சேர்க்குறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இன்னும் நம்ம நல்ல மிளகு பொடியெல்லாம் சேர்ப்போம். ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 2 நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட வெள்ளை பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். வெள்ளை பச்சை மிளகா நான் நறுக்காமல் முழுசாக சேர்த்துருக்கேன், ஜஸ்ட்டு வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். அதோட கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை, எஸ்பெஷலாக இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதில் இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது குழம்பு நல்ல கலராக இருக்கும். காரம் அதிகம் தேவை இருக்காது. ஸோ கொஞ்சம் போட்டால் போதும். இந்த எண்ணெயிலே அது வதங்கும் போது கலர் நல்லா கிடைக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், ஈஸியாக வதங்குறதுக்காக. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ இன்னும் ஈஸியாக வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்கலை, ஜஸ்ட்டு தக்காளி, முருங்கைக்காய், மீன் இது மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ திக்னஸ் வேணும் இல்லையா, இன்னுமே இது நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும். ஆனால் கூட 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன் ஒரு திக்னஸ்க்காக. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதோட 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ புளித்தண்ணி சேர்க்குறேன். என்னதான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடணும். அதுக்கு முன்னாடி இதை இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முருங்கைக்காய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. நான் 2 முழு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மீனுக்கும் ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க முடியும். ஸோ இதை இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுலாம்.
முருங்கைக்காய் வந்து கிட்டத்தட்ட பாதி அளவாவது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க முடியும். மீன் வந்து ஈஸியாக வெந்துடும், ஆனால் முருங்கைக்காய் வந்து அவ்வளோ ஈஸியாக வேகாது. ரெண்டையும் நம்ம ஒரே டைமில் போட்டோம்னா மீன் வந்து ஈஸியாக பொடிஞ்சிரும். ஸோ முருங்கைக்காய் ஒரு பாதி அளவாவது வெந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த முருங்கைக்காவுக்கும் மீனுக்கும் ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கணும். அதிக அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து திக்னஸாக இருக்காது, அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியிருக்கும், அதுக்குள்ளே வந்து மீன் நல்லா பொடிஞ்சிரும். அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பக்குவமாக கிளறி விட்டதுக்கப்புறமா இதை வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக விட வேண்டாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட வேண்டாம். இப்போ ஓரளவு கொதிச்சாச்சு, அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சாச்சு. இன்னும் இது திக்காகணும். ஸோ இன்னும் அதை கொதிக்க விட்டுடலாம். இது இன்னும் திக்காகும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வேக விடணும். இப்போ கடைசியாக நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சூப்பரான செம்மையான நெத்திலி மீன் முருங்கைக்காய் குழம்பு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட சூப்பராக செட் ஆகும். நச்சுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.